ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி இந்த 138 நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் ரிஷபராசி நேயர்கள் ஏற்கனவே நல்லா தான் இருக்கீங்க. சனி நல்ல இடத்துல இருக்காரு. உங்களுக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமான இடத்துல தான் இருந்துட்டு இருக்காரு. வாரி வாரி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வக்கர பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும், வழியா மைனஸாக போகாது. ஓகே, இப்போ உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் நகர்ந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. மிதுனத்தில் இருந்த புதன் கடகத்துக்கு போகிறாரு. சூரியன் குரு ரெண்டும் ஒரே நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால அதுவும் உங்களுக்கு நல்லது தான் செய்யும். கேது நல்ல இடத்துல இருக்காரு, ராகுவும் நல்ல இடத்துல இருக்காரு. ஸோ ரிஷபராசிக்கு எதிர்பாராத நன்மை, நீங்கள் தொடர்றது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். எதுவுமே ஃபெயிலியர்ஸ் கிடையாது. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அம்பாள், காமாட்சி, அம்பாள், துர்கை இவங்களை நீங்கள் வழிபட்டீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தினம் 23, 24 அந்த 2 நாள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் முழுவதும் ரிஷபராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி இந்த 138 நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் ரிஷபராசி நேயர்கள் ஏற்கனவே நல்லா தான் இருக்கீங்க. சனி நல்ல இடத்துல இருக்காரு. உங்களுக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமான இடத்துல தான் இருந்துட்டு இருக்காரு. வாரி வாரி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வக்கர பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும், வழியா மைனஸாக போகாது. ஓகே, இப்போ உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் நகர்ந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. மிதுனத்தில் இருந்த புதன் கடகத்துக்கு போகிறாரு. சூரியன் குரு ரெண்டும் ஒரே நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால அதுவும் உங்களுக்கு நல்லது தான் செய்யும். கேது நல்ல இடத்துல இருக்காரு, ராகுவும் நல்ல இடத்துல இருக்காரு. ஸோ ரிஷபராசிக்கு எதிர்பாராத நன்மை, நீங்கள் தொடர்றது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். எதுவுமே ஃபெயிலியர்ஸ் கிடையாது. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அம்பாள், காமாட்சி, அம்பாள், துர்கை இவங்களை நீங்கள் வழிபட்டீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தினம் 23, 24 அந்த 2 நாள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் முழுவதும் ரிஷபராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.